தங்கம் விலை இன்னைக்கு ஒரு சவரன் 50,000 தாண்டி விற்கிற இந்த நேரத்துல நம்ம தங்கம் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது பெரும்பாலானவரோட கேள்வியா இருக்குது. அதாவது தங்க விலை உயர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை ஏத்துறது இறக்குறதுமா இருக்காங்க. அதுபோக சர்வதேச சந்தையில பங்கு சந்தையில ஏற்ற இறக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த சீனாவும் ரஷ்யாவும் டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. இது போன்ற காரணங்களாலதான் இப்ப சர்வதேச அளவுல தங்கத்தோட மதிப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காது, அதாவது விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் இது 1-2 மாதங்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறதா பல பொருளாதார வல்லுநர்களோட கருத்தா இருக்குது. அதனால இந்த 1 or 2 மந்த்ல திருமணம், காது குத்து போன நிகழ்ச்சிகள் வச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம்னா தங்கத்தை வாங்கலாம். மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு போறவங்க இந்த நேரத்துல தங்கத்தை வாங்குறத தவிர்க்கலாம். ஏன்னா ஆஃப்டர் 1 or 2 மந்த்ல தங்க விலை குறைஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி போகலாம். சரி, இன்வெஸ்ட் பண்றவங்க நகையா வாங்கலாமா இல்ல கோல்டு பாண்ட்ஸா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நகையா வாங்குறத விட கோல்டு பாண்டா வாங்குறது தான் ரொம்ப முக்கியமா, அதாவது சரியா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நகையா வாங்குறதுல 2 விதமான சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நகையை வாங்குற போது செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்துதான் நம்ம ஒரு நகையை வாங்குறோம். இப்ப மறுபடியும் அதை விற்க போற போது என்ன ஆகுனா, செய்கூலி சேதாரம்லாம் கழிச்சு இருக்காது. அன்னைக்கு அந்த மதிப்பு, அத நகையோட மதிப்பு எவ்வளவு, வெயிட் எவ்வளவு இருக்குதோ அது மட்டும் தான் இருக்கும். அது போக நம்ம ஒரு நகையை வாங்கி வச்சிருக்கோம்னா அதுல வந்து கண்டிப்பா தேய்மானம் இருக்கும். இதெல்லாம் கழிச்சது போக தான் நம்மளுக்கு வந்து ஒரு தொகை வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்க வந்து அதிகப்படியான நகையை வீட்டுல வாங்கி வச்சிருக்கும் போதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா திருடு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நீங்க கோல்டு பத்திரங்களா நீங்க இன்வெஸ்ட் பண்ற போது சிறப்பான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேப்பர் கோல்டு வாங்குற போது அது திருடு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. ஏன்னா அதை திருடுனாலும் நம்மளோட ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த இதை வாங்கிக்கலாம். சரி, இந்த கோல்டு பாண்ட் வந்து எங்க வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்லயுமே இருக்குது. இந்த கோல்டு பாண்டை வந்து எப்படி பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்றதுன்னா 2 விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து மொத்தமா பணம் வச்சிருக்கவங்க, அதாவது பல லட்சங்களை வச்சிருக்கவங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படியே கொண்டு போயிட்டு கொடுத்து 100 கிராம் 200 கிராம் கோல்டை வாங்கி பத்திரங்களை வாங்கி வச்சுக்கலாம். இல்ல நாங்க வந்து குறிப்பிட்ட சிறுக சிறுக வந்து இந்த கோல்டு பத்திரங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ணலாம். அதாவது கோல்டு பீஸா வாங்குறது, அதாவது நம்ம கையில வந்து 200 கிடைக்குது, 500 கிடைக்குது, 1000 கிடைக்குது அப்படின்னா ஒரு மாசம் கிடைக்குது, இல்ல வாரம் கிடைக்குது, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு டைம் கிடைக்குது, எப்பெல்லாம் நம்ம கையில பணம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்மளோட கோல்டு பீஸ் அக்கௌண்ட்ல போயிட்டு பணத்தை கட்டி இது பண்ணோம்னா அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்குதோ அதுல வந்து நம்ம பணம் கட்டின பணத்துக்கு எவ்வளவு கோல்டோ அதை வந்து நம்ம கணக்குல வரவு வச்சிருவாங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம், அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமோ 5 வருஷத்துக்கு அப்புறமோ நம்ம வந்து அதை விற்க, நம்ம தேவைக்காக விற்க போற போது அன்னைக்கு எவ்வளவு ரேட்டு கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டு வந்து நம்மளுக்கு வந்து பணமா கிடைக்கும். ஸோ அதுல வந்து செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் எதுவுமே கழிக்க போறதில்லை. ஒரு சின்ன சார்ஜஸ், அதாவது 1% தான் சார்ஜஸ் எடுப்பாங்க. அது பெரிய ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பணம் எடுக்கிற போது கண்டிப்பா அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஒரு 7,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த 7,000 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப நம்ம 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்க 7,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 2,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. இதுல வந்து 1% ஒரு 70 ரூபாய் எடுக்கிறாங்கிறதுல நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸே இருக்காது. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போகும்போது கண்டிப்பா கோல்டு பத்திரங்க, அதாவது பேப்பர் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது மிகவும் மிக ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இருக்காது, அது போக வந்து திருடு போகாது, இன்னொன்று மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தங்க பத்திரங்கள் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். இது எல்லா ஊர்ல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பேங்க்லையும் இந்த ஸ்கீம் இருக்குது. தேவைப்பட்டவங்க கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. நன்றி.